ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நானே செய்வேன். எசேக்கியேல் 36:36 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் பாபிலோன் சிறையிருப்பில் உள்ள மக்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நான் உங்களை மீண்டும் எழுப்பி கட்டுவேன், நிர்மூலமானவைகளை மீண்டும் கட்டி எழுப்புவேன், பாழான நிலத்தை பயிர் நிலமாக்குவேன் என்று வாக்களித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே நம்பிக்கையற்று இருந்தார்கள். இது நடக்கிற காரியம்தானா என்று சந்தேகித்தார்கள். ஆகவே கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்றார். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். வேதம் முழுவதிலும் ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றிக் கொள்வதுதான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எத்தனை சோதனைகளும் பாடுகளும் வந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை விட்டுவிடாதேயுங்கள், மறந்து விடாதேயுங்கள். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை முறைமையை வாசித்து பாருங்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார்களோ அப்பொழுதெல்லாம் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபித்தார்கள். நீர் இப்படி சொன்னீரே, செய்யும் என்று அவர்கள் மன்றாடினார்கள். நம்முடைய அருமை ஆண்டவர் வார்த்தைகளை சொல்பவர் மட்டுமல்ல, என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். யோபு சொல்லுகிறார், யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நினைத்ததே தடைபடாது என்று வேதம் சொல்லும்போது அவர் சொன்னது எப்படி தடைபடும்? நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார். அவர் பொய்யுரைக்க மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? யோசேப்பின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். சிறு வயதிலேயே ஆண்டவர் யோசேப்பை நேசித்தார். தரிசனங்கள் மூலமாக யோசேப்போடு கூட பேசினார். காலம் கடந்தது. அந்த சொப்பனங்கள் நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆயினும் கர்த்தர் தான் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி யோசேப்பின் சகோதரர்கள் அவரை பணிந்து கொள்ளும்படி செய்தார். தேவ பிள்ளைகளே, அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை என்பதை அறிவீர். 1 சாமுவேல் 3:19. இன்றைய நினைவிற்கு ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 11, 12 மற்றும் 13ஆம் அதிகாரங்கள். மாலை யாக்கோபு 1ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய தேவன்
வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், உங்களுக்கும் அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.